சத்தியமா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ப்ளீஸ். படம் ஓரளவு ஓகே. படம் ஒரு 200 படம் பார்க்குற அளவுக்கு பார்த்து தான். எனக்கு கன்ஃபார்மாக இது மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன், இந்தியன் 2க்கு இந்த படம் பரவாயில்ல. 5 ஃபைட் 5 பாட்டுக்கு எதிர்பார்த்து வர படத்தில் நம்ம தமிழ் சினிமா ஏகப்பட்ட படம் இருக்கு மேம். கேம் சேஞ்ச் நோ சேஞ்ச். படமா கிரிஞ்சி ஏகப்பட்டது இருக்குங்க. மெசேஜ் ஸ்ட்ராங்காக இருக்குது, பிரம்மாண்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் கிரிஞ்சியும் லாஜிக் மிஸ்டேக்கும் நிறைய இடத்துல அடி வாங்குறதுனால நம்மளுக்கு நிறைய இடத்துல அடி வாங்குது. படம் நல்லா இருந்தது. ஒரு டெஃபினட்டா ஒரு வர்த் வாட்சிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. ஆப்வியஸா இந்தியன் 2 படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா இது சங்கர் சார் அவ்வளோதான் முடிஞ்சா, அவரோட இது முடிஞ்சா, அட்லி கிட்டலாம் போய் கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு டெஃபினட்டாக ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஜவான் படத்தில் எப்படி உங்களுக்கு நிறைய அன்எக்ஸ்பெக்டடான விஷுவல்ஸ் இருந்ததோ, நல்ல கமர்ஷியல் ஃபிலிமாக இருந்ததோ, அந்த மாதிரி ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்கும். நல்ல பட்ஜெட் அடிக்கும் படம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஆனால் என்ன ஒன்று, சங்கர் படத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் மக்கள் திருந்த மாட்டாங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு கரப்ஷன் பிடிச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் லஞ்சம் கொடுத்து செய்யறது பிடிச்சிருக்கு, ஓட்டு காசு வாங்குறது பிடிச்சிருக்கு. அதனால அவங்கள மாற்ற முடியாது. அவர் பாவம் அப்போதுலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு. திருப்பி திருப்பி மக்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு அவர் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் மக்கள் திருந்த மாட்டாங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு பிடிச்சது அப்பப்போ அவங்களுக்கு கற்பழிப்பு நியூஸ் படிக்கணும், அப்புறம் அங்கங்கே கரப்ஷன் இருக்குன்றத பிடிச்சிருக்கு. அதனால மாற்ற முடியாது. படம் ஆனால் எக்ஸலண்ட்டாக இருக்கு. ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், டைரக்ஷனு, பாட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க. பார்க்கலாம் மேம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்டிங் வேறு லெவலு. ராம்சரோட ஒரு இது ஒன்றும் அவ்வளோலாம் இல்லை மேம். தமிழ் சினிமா எதையும் அழகே காமிக்க போய் தான் சங்கரோட மூவின்றதால ஓகே மேம் எல்லாம் பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமாஸ் இருந்த மாதிரி தான் இருக்கோ ஒன்றாவது தான் மேம். ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு படித்த ஐஏஎஸ் அதிகாரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அது ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமா இருக்கிற படம் மாதிரியே தான். இதில் தெலுங்கு தமிழ் அந்த மாதிரி இது இல்லை மேம். சாங்ஸை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சாங்ஸ் ஏற்கனவே நம்ம இதில் நம்ம ஒன்றும் இல்லை மேம். ப்ரோ கண்டிப்பாக கரெக்டாக. நான் இதில் என்ன மைண்டில் வச்சு எடுத்திருந்தேன்னா தளபதி தான் மைண்டில் வச்சேன். ஸோ இவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் தடங்களா வருவாங்க. ஸோ அதையும் மீறி ஒருத்தர் வருவார் அப்படின்னா அது தளபதி தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மைண்டில் இருந்துச்சு. ஸோ கடைசியில் தளபதி பதவி ஏற்கும்போது இப்படிலாம் நடக்கும் அப்படின்னா அப்படியே ஒரு மைண்டில் அப்படியே ஒரு மாதிரி தான் போச்சு. சரி ஓகே தான், ஓரளவுக்கு எனக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு இது பிடிக்குமான்னு தெரியல. பட் ஆனால் ஓவராலாக ஒரு ஃபேனாக சங்கர் சார் ஃபேனாக பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு படமாக இந்த பொங்கலுக்கு ஒரு சூப்பர் ஹிட் படமாக இருக்கும். பெரிய மைனஸ்ன்னு எனக்கு பெருசாக தெரியல. படம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேற என்ன எனக்கு பெருசாக தெரியல. படம் நல்லா இருக்கு. சங்கரோட கம்பேக்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியன் 2 நம்ம ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு படம் பார்த்துட்டு. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கு பிரம்மாண்டம் ரொம்ப இப்போ லார்ஜ் ஸ்கில் எடுக்கிற ஆளுன்னு கேட்டால் நமக்கு சங்கர் தான் ஞாபகம் வரும். அவரே கொஞ்சம் மொக்கையாக எடுக்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இதில் ஒரு கம்பேக், அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். வேறு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்தளவுக்கு நல்லா இல்லை, பட் ஆனால் இன்டர்வல் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. பணம் இல்லாத ஒரு அரசியல், ஒரு எலெக்ஷன் நடக்கணும், எங்கேயும் பணம் கொடுக்காம தூய்மையான அரசியலுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். 3 பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 crores செலவு பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதோட ட்ரூத் தெரியாது, கேள்விப்பட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசர்ஸும் கேட்டுக்கிறேன். இப்போலாம் பாட்டை எங்களுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுத்தா தான் அந்த பாட்டை ரசிப்போன்ற ஆடியன்ஸ்லாம் இப்போ கிடையாது. அவன் ஆல்பம் சாங் கெட்டு போயிடுறான். 75 கோடி கொடுத்து 3 பாட்டை எடுத்திருக்கீங்களா? அந்த 3 பாட்டை உட்காந்து சத்தியமா எங்களால பார்க்க முடியல. படு கேவலம். 75 கோடியும் நீங்க திருப்பதிக்கு டொனேஷனே கொடுத்துருக்கலாம். அந்த 75 கோடியில நான் கேட்கிறேன், ஒரு படம் எடுக்க மினிமம் ஒரு 2 to 3 crores நல்ல டிரெக்டர்ஸும் சூப்பரா எடுக்கிறாங்க. புது டிரெக்டர்ஸ்லாம் கிட்டத்தட்ட அந்த 75 கோடியில 20 புது டிரெக்டரை வாழ வச்சிருக்கலாம். அவனுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கலாம். அவனும் சூப்பர் படத்தை எடுத்திருப்பான். நான் ப்ரொடியூசர்ஸை கேட்குறேன், இந்த மாதிரி ஏன் பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? 75 கோடி 3 பாட்டுக்கு தேவையா? அழகா புது புது கதையா சூப்பரா கண்டென்ட், கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து. இதெல்லாம் கதையே கிடையாதுங்க. உள்ள ஏங்க 3 hour படம், 3 hour ராம்சரண் இருக்காரு. ராம்சரண் ஆக்டிங் நல்லா பண்றாரு. பட் அவருக்கு அந்த லுக்கு இந்த இது செட் ஆகிருக்கானா செட் ஆகல. அவர் கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் பாய மாதிரி இருக்காரு. அதனால இந்த மாஸ் கேரக்டருக்கு அவருக்கு அந்த மாசா மியூசிக் போட்டு அந்த ஒரு தெளிவாக அதெல்லாம் சுத்தமா செட் ஆக மாட்டேது. அது வேற யாரும் போடுறதா நினைக்கிறேன். படம் ஓரளவு ஓகே. படம் அதாவது சங்கர் சாரோட பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் நம்பி வந்தால் பிரம்மாண்டம்லாம் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம், நம்ம நினைக்காத விட பயங்கரமாக பண்ணியிருக்கா அப்படின்றத ஒன்றுமே இல்லை. அவருடைய பழைய ஃபார்மேட்லேருந்து விலகாமல் அப்படியே போயிருக்காப்புல. ஒரு சென்டிமெண்ட், ஒரு சாங், ஒரு ஃபைட்டு, ஒரு சென்டிமெண்ட், சாங், ஃபைட்டு, இதை தான் அவங்க பேஸ் பண்ணி போயிருக்காங்க. ஏன்னா தப்பிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ரொம்ப பேக் ஃபேர் ஆயிடுச்சு 2-3 படம். அதனால் இனிமேல் இவர் தேர மாட்டார் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைடா நான் உசுரோட இருக்கணும்னா இந்த படத்தை சரியாக பண்ணி ஆரம்பிச்சுட்டு அவர் ஃபார்மேட்லேருந்து விலகாமல் பண்ணது தான் இந்த மாதிரி தெரியுது. நம்ம தமிழ் சினிமா ஏகப்பட்ட படம் இருக்கு மேம். கேம் சேஞ்ச் நோ சேஞ்ச். தட்ஸ் இட். எனஃப் நோ சேஞ்ச். ஆமாம் மேம், தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படம் இருக்கு மேம். எக்ஸாம்பிள் பார்த்தா கடைசி உலக போர், ஆதி ஹிப்ஹாப் ஆதி,
சேம் கான்செப்ட், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் எஸ்ஏஜி ஆக்டிங் அதுலேயும் சரி இதுலேயும் சரி மிரட்டி விட்டுருக்காரு. பட் இந்த படத்துல என்ன சொல்றாருங்கன்னா, அவங்க ஓட்டுக்கு வந்து நீங்க 2000ன்றது 20,000 வாங்குங்கன்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து தொகுதி எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்கு, எல்லாருக்குமே தொகுதி நிதி எவ்வளோ ஒதுக்குறாங்க எல்லாமே தெரியும், எவ்வளோ கொள்ளை அடிக்க முடியும்ன்றதும் தெரியும். அதனால இந்த 2000 வாங்குறது 20,000 வாங்குறதுலாம் விட்டுட்டு எல்லாரும் ஒரு காரு ஒரு வீடுன்னு கேளுங்க, அப்பதான் அவன் ஓடுவான். ஓகேங்களா? இந்த 2000 பிச்சை காசு வாங்குறது 20,000 பிச்சை காசு வாங்குறதுலாம் வேணாம். ஒன்று வாங்கினா ஒழுங்கா பெருசா வாங்குங்க, இல்லையா நாட்டுக்கு தேச துரோகம் பண்ணக்கூடாது, நேர்மையா ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மனநிலையை கொண்டு வாங்க. ஓகேங்களா? காசு வாங்குறதுங்கிறது ஒரு வேசி செய்யற வேலை, தேச துரோகம், அது செய்யக்கூடாது. இத்தனை படம் வந்தாலும் அவர் 2000 வாங்காதீங்க 20,000 வாங்குங்க அப்படின்றாரு. 1 லட்சம் வாங்கி சந்தோஷமா இது பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அவர் படம் எடுத்துட்டாரு, இனியாவது மாற்றங்களை கொண்டு வரணும்னா மக்கள் திருந்தினால் ஒழிய மாற்றங்கள் கொண்டு வர முடியாது. ஏன்னா நீங்க அன்னைக்கு டேட்டுக்கு ஒரு நாள் சாப்பாடு ஒரு நாள் துணிமணியை தான் நினைக்கிறீங்க, ஆனா உங்ககிட்ட கொள்ளை அடிச்சா அவனுங்க லைஃப் லாங் சூப்பரா இருக்காங்க. அதை தான் படமா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை எவனா நல்லா இல்லைன்னு குறை சொன்னானா சத்தியமா அவன் சொல்றேன், அவன் ஒரு கரப்ஷனிஸ்ட்னு தான் நான் சொல்வேன். படம் எங்கேயுமே லாகு கிடையாது, ரொம்ப விறுவிறுப்பா. அதுவும் ராம் சரணோட மூவி வந்து நான் பிக் ஸ்கிரீன்ல இப்பதான் பாக்குறேன். எக்ஸலண்டா எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கலெக்டரோட ஒரு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதையும் வந்து ஒரு காமன் மேனுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க, புரியுற மாதிரி பக்காவா எடுத்திருக்காங்க. யாருமே புரியலன்னு சொல்லவே முடியாது. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். பாருங்க, பிக் ஸ்கிரீன்ல பாருங்க, நல்லா இருக்கு. தயவுசெய்து இந்த படத்தை பார்த்துட்டு இது படம் கிடையாது, இதுவும் ஒரு பாடம் தான், தயவுசெய்து திருந்துங்க. அந்த ரோல் வந்து அவர் சூப்பராக எடுத்துகிட்டு போனார் கேம் சேஞ்சரில். டெஃபினட்டாக வந்து ஒரு ஹீரோக்கும் ஒரு டேரக்டருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்கணும், அப்போ தான் வந்து படம் ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி வந்து ஹீரோக்கும் டேரக்டருக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்குது, ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம். ஒரு 200 ரூபாய்க்கு படம் பார்க்குற அளவுக்கு ஒர்த்து தான். மியூசிக் கொஞ்சம் ஆவரேஜ் தான். சங்கர் சார் அப்படின்னும் போது அந்த ஒரு ஏஆர் ரெகுமானோட அந்த ஒரு இதை எதிர்பார்ப்போம், அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓகே, ஒரு ஓகேயான ஒரு. நான் வந்து யோசிக்கிறேன், டேய் ராம் சரண் வராத சீன் எங்கன்னா இருந்துச்சா இந்த படத்துல? பேர் போடும்போது பேரும் அந்த இன்டர்வெல்ல நம்ம பாப்கார்ன் காஃபி சாப்பிட்டோமே அப்போ ஒண்டிதான் ராம் சரண் இல்ல, மத்த எல்லா டைம்லயும் இருக்காரு. அதே மாதிரி எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க. இது என்னங்க, ஒரு ஐஏஎஸ் கலெக்டருக்கும் ஒரு அரசியல்வாதிக்குமான சண்டை, இதுதான் கதை. ஐபிஎஸ்ஆ இருந்தவர் ஐஏஎஸ்ஆ மாறுறாரு, ஐஏஎஸ்ஆ இருந்தவர் வந்து சீஃப் எலெக்ஷன் ஆபீசரா மாறுறாரு, அரசியல்வாதியா இருந்த எஸ்.ஜே. சூர்யா அரசியல்வாதியாவே இருக்காரு, சிஎம் நடுவுல ஆறாரு. அப்ப இன்டர்வல் பிரேக் விட்டுறாங்க, அதுக்கப்புறமா எலெக்ஷன் ஆபீசரா ஆறாரு. இந்த சண்டைய முக்கியமே என்னன்னா எலெக்ஷன் தான். எலெக்ஷன் எப்படி நடத்தப்படுகிறது ஒரு முக்கியமான சீன். அதை எப்படி தெரியுமா நடத்திருக்காங்க? நீங்க எல்லாருமே எலெக்ஷன் போயிருப்பீங்க, ஓட்டும் போட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் எப்படி எலெக்ஷன் நடக்கும்னு. ஒரு 5 பேர் சேர்ந்து கும்பலா போக முடியாது பூத்துக்குள்ள, போலீஸ்காரங்க இருப்பாங்க, சிஆர்பிஎஃப் ஃபோர்ஸ் இருக்கும். கும்பலா போனா உன்னை சுற்றுவான் எல்லாம் மீறினா. இங்க என்னடானா புல்டோசரை வச்சுக்கிட்டு போலிங் பூத்துல சண்டையை போடுறாங்க. இவர் என்ன செய்யறாரு, நம்ம ஹீரோ என்ன செய்யறாரு, போலீஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் தேவை, போலீஸ் நீங்களாம் வீட்டுக்கு போயிடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு தனியா நின்று சமாளிச்சு நிற்கிறாரு. எங்க சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் போலிங் பூத்துல. அதே மாதிரி பெட்டி அடக்கி வச்சிருக்காங்க, பெட்டி இருக்கிற ரூம்ல சண்டை. இதெல்லாம் ஏத்துக்க முடியுமாங்க? எனக்கு கன்ஃபார்மா இது மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன், இந்தியன் 2க்கு இந்த படம் பரவாயில்ல, இந்தியன் 2க்கு இது பெட்டரு. பட் வந்து இன்னும் கொஞ்சம் யோசிச்சு நல்லா கிளியரா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மெசேஜ் சாங்கா இருக்குது, அதை வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேஸ்ட் பண்ணிட்டீங்க, ரொமான்ஸ்ல அதிகமா போட்டு. எஸ்.ஜே. சூர்யா பின்ட்டாரு, அவரு அதான் ஒரு மாதிரி லூஸ் மாதிரி அரசியல், ரொம்ப அரசியல்லே ஊறி இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு கேரக்டரா போட்டு நல்லா டீப்பா நல்லா பண்ணிடுறாரு. எஸ்.ஜே. சூர்யா ஃபுல் பாசிட்டிவ் தான். மியூசிக் வேஸ்ட்டுங்க, தீ மியூசிக் போட்ட தீ மியூசிக்கே தான் பண்ணுறாங்க. அந்த ஓப்பனிங்ல ஒரு சாங், அது பேர் நாங்க அது ஏதோ இல்ல, அது பாட்டு பேர் வேற அப்படியா, அது ஏதோ வரும் ஏதோ ஒன்று வரும், அந்த தீ மியூசிக்கே தான் போட்டுக்கிறாங்க. ஏன் தீ மியூசிக்கே கிடையில தம்மனுக்கு? எல்லா சீனுக்கும் ஒரு டிஃப்ரெண்டா போட்டுருந்தா நல்லா இருக்கும். ஒரே தீ மியூசிக் தான் போட்டுருக்காங்க, எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஒரே தீ மியூசிக் தான் போட்டுக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி மாத்திக்கலாம்ல? அதுதான் அதெல்லாம் வழக்கம் போல இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து பயங்கர ரசிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, பெருசாக பேசப்படும் சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பிரம்மாண்டங்கள் நம்ம நிறைய இப்போ வந்து பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட்லாம் சங்கர் சார்னா பிரம்மாண்டம் அப்படின்ச்சு, இப்போ லோக்கின்னா பிரம்மாண்டம், நெல்சன்னா பிரம்மாண்டம், எச் வினோத்னா பிரம்மாண்டம், அப்படி நிறைய போட்டாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சாரை நம்பி மட்டும்தான் ஒரு 50 கோடி ரூபா அந்த காலகட்டத்தில் போட்டாங்க, மற்ற யாருக்குமே போடலை. 5 கோடி 6 கோடி 10 கோடிக்கெல்லாம் நிறுத்திடுவாங்க. ஆனால் இப்போ இல்லை, லோகேஷ் போய் ஒரு கதை சொன்னாரா 400 கோடி நான் போடுறேன்றதுக்கு ஆள் இருக்கிறதுனால அந்த பிரம்மாண்டம் வந்து எடுக்கல. பிரம்மாண்டத்தோட என்னைக்கு கதை செய்யறதோ அப்போதான் வந்து படம் சக்ஸஸ் ஆகும். இந்த கதையில வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால 500 கோடி கலெக்ஷன் போகும்னா சொல்லவே முடியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலேயே 100 கோடி 10 கோடி ரூபா கலெக்ஷன் உறுதி. அந்த அளவுக்கு சீன் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படி போக
ஓகே ரகன் தான்டா அப்படி சொல்ல முடியும். பெருசாக ஃபில் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட்டு ரொம்ப மோசம் கிடையாது. மியூசிக்லாம் நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப இது பண்ணி துப்புனானுங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை. வழக்கம் போல் இதில் அண்டங்காக்கா கொண்டக்காரி கண்ணு ஓகே எல்லாத்தையும் இந்த படத்தில் பார்க்கலாம். டான்ஸ் வந்து இந்த ஜெர்கண்டின்னு ஒரு சாங் இருக்குது. அந்த பாட்டு வைப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது யூத்துக்கு. இப்போ ஒரு கமர்ஷியல் படத்தில் நம்ம அதை தாண்டி எதிர்பார்க்க முடியாதுல்ல. வேற ஏதாவது ஒரு படம்னா ஒரு வித்தியாசமான ஒரு படம், ஒரு 5 ஃபைட் 5 பாட்டுக்கு எதிர்பார்த்து வர படத்தில் இதுதான் இருக்கும். அதில் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக என்னன்னு தான் பார்க்கணும். அதில் பார்க்கும்போது இது ஓகே சாட்டிஸ்ஃபைட். அம்மாவோட சென்டிமெண்ட் உண்மையில அஞ்சலி எனக்கு அளவஸ்தான் தான் சொல்லணும். உண்மையிலே அளவஸ்தாங்க அஞ்சலி. அஞ்சலி எப்பவுமே ஒரு 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 ஹீரோயினா ஒரு 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 டிஃப்ரெண்டான ஒரு கோணத்தில் பார்க்கும்போது, ஒரு அம்மாவை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடணும் போல இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. சமுத்திரக்கனி அவர் பண்ற அவர் சூஸ் பண்ற ஒவ்வொரு ரோலுமே வந்து அவ்வளோ மைனிட்டா இருக்கும். எனக்கு அவர் இந்த ரோலுமே ஒரு கேம் சேஞ்சர். அவர் தான் ஆக்சுவலா கேம் சேஞ்சர். ஆக்சுவலி உண்மையான கேம் சேஞ்சர் அவர் தான். ஏன்னா அந்த ஸ்டார்டிங் ஆகட்டும் சரி, எண்டிங் ஆகட்டும் சரி, அவர் கூடயே இருந்து இவர் தான் முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் காமிக்கிறது சமுத்திரக்கனி தான். ஓவராலா வந்து நல்ல ஒரு கேம் சேஞ்சரா இந்த ஒரு பொங்கலுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டா இருக்கும். அண்ட் முக்கியமா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ற ஒரு பீப்புளுக்கு நான் சொல்லுறேன், சத்தியமா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ப்ளீஸ். கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ப்ளீஸ். இந்த கதையெல்லாம் யாருன்னா இப்ப பாப்பானா? ஒரு மொக்கையான கதைய ஒரு ட்விஸ்ட் இல்ல, ஒரு டர்ன் இல்ல, இன்டர்வல் ட்விஸ்ட் ஒண்டி ஓகேங்க, நல்லா இருக்குங்க. மத்தபடி வேஸ்ட் ஒரு வாட்டி இல்ல, அரை வாட்டி கூட இந்த படத்தை பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆம்புலன்ஸ் வந்து தெரு நிக்க வச்சிடுறாங்க. கார்த்திக் சுப்ராஜ் எழுதியிருந்தாலும் கேவலம்ன்ற. மேபி கார்த்திக் சுப்ராஜை எடுத்திருந்தா அதை வேற ஆங்கிள் எடுத்துருக்கலாம். இது சங்கர் அவர் ஸ்டைல்ல எடுத்துட்டாரு. ஒன்னே ஒன்னு சொல்றேன், வித்தியாசமா எடுக்கிறாங்களா? என்ன தெரியுமா வித்தியாசம்? திரும்ப அப்படிக்கலாம். இதுதான் வித்தியாசமா. ஒருத்தர் வந்து கலெக்டர் பிஏ இருக்காரு, அந்த பிஏ வந்து சைடுக்காவே போவாராம். அப்புறம் அஞ்சலி அவர் வந்து கருத்தளவுல ஸ்ட்ரைட்டா, மத்த அளவுல பாடி ஒண்டி தான் சைடா, மத்ததுலாம் ஸ்ட்ரைட்டா தான் டீலிங் பண்ணுவாராம். அதுக்காக நான் சொல்றேன், என் கருத்துலாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான், பட் என் மூஞ்சி ஒண்டி தான் இந்த சைடு இருக்கும். இது ஒரு காமெடி. அவரு தான் சாடிக்கிறாருன்னு பார்த்தா கூட வந்து ராம்சரண் அம்மா அஞ்சலிக்கும் என்னன்னா கழுத்து சுழுக்கு பூச்சிக்கிச்சு போல இந்த சைடு கேட்டா